ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கணேசன் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமாக பிஎம் கிசான் திட்டத்தில் விவசாயிகளுக்கு 20வது இன்ஸ்டால்மெண்ட் வந்துருச்சுங்க. அதை பெறுவதற்கு ஃபார்மர்ஸ் என்ன பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் புதுசாக அப்ளை பண்ணுறவங்க எப்படியெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற விவரங்களை தெளிவாக பார்க்கலாங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிஎம் கிசான் திட்டம் மூலமாக விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 6000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் வந்துட்டுருக்குங்க. 2000 3 தவணைகளில் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 20வது இன்ஸ்டால்மெண்ட் ஃபார்மர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெறுவதற்கு ஆதார் பேஸ்டு ஓடிபி இகேஒய்சி கண்டிப்பாக அப்டேட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை எப்படி நீங்கள் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், எலிஜிபிலிட்டி என்னங்கிற விவரங்களை தெளிவாக பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா முழுவதும் உள்ள விவசாயிகள் எல்லாருமே பயன்பெறும் வகையில் பிஎம் கிசான் அப்படிங்கிற திட்டம் இருக்குங்க. விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 6000 ரூபாய் இதில் கிடச்சிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிஎம் கிசான் ஸ்கீமுக்கு கேஒய்சி எல்லாருமே கண்டிப்பாக அப்டேட் பண்ணி வச்சுருக்கணும். இந்த கேஒய்சி பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு அவங்களோட ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பருக்கு ஓடிபி வருங்க. அதை சப்மிட் பண்ணாலே போதும். இப்போது இந்த 19th இன்ஸ்டால்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் வந்திருந்தது. அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 22,000 கோடி ஃபார்மர்ஸோடைய அக்கௌண்ட்டுக்கு டைரக்ட் பெனிஃபிஷரிஸ்க்கு போயிருக்குங்க. கிட்டத்தட்ட 9.8 கோடி ஃபார்மர்ஸ் இதன் மூலமாக பயன்பெற்றிருக்காங்க. இந்த 20வது இன்ஸ்டால்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகுதுங்க. அதற்கு முன்னாடி எல்லாருமே இந்த கேஒய்சி அப்டேட் பண்ணியிருக்கணும், பேங்க் டீட்டெயில்ஸை கண்டிப்பாக அப்டேட் பண்ணி வச்சுருக்கணும் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த பிஎம் கிசான் திட்டம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் எலிஜிபிள் ஃபார்மர்ஸ்க்கு கிடைக்கும். ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷனாக 2000 ரூபாயாக 4 மாதங்களுக்கு ஒரு டைம் ஃபார்மர்ஸ் விவசாயிகளுக்கு அனுப்பிட்டுருக்காங்க. 20வது இன்ஸ்டால்மெண்ட் கேஒய்சி நீங்கள் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பணம் வரதில் டிலே ஆகலாம், இல்லை ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் எல்லா பெனிஃபிஷரியுமே இகேஒய்சி பண்ணியிருக்கிறீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை பண்ணாமல் இருக்கிறவங்க ஆதார் பேஸ்டு இகேஒய்சி இல்லாமல் இருக்குன்னா டிலே ஆகலாம், இல்லை உங்களுடைய பணம் வரதில் ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பிஎம் கிசான் திட்டத்துக்கான எலிஜிபிலிட்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த ப்ராப்ளமே இல்லாமல் இருக்கணும். நெக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் வேணும் அப்படின்னா கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதை ஆன்லைன் இல்லாட்டி இசேவை மையங்களில் போய்ட்டு நீங்கள் பண்ணிக்க முடியுங்க. ஆன்லைன்லேயே ஜஸ்ட்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நீங்கள் பண்ணிடலாம். இல்லை உங்களுக்கு எப்படின்னு பண்ணலன்னு தெரியலனா உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற இசேவை மையங்கள் நிறைய இருக்குது. அங்கே போயிட்டு நீங்கள் பிஎம் கிசானில் கேஒய்சி அப்டேட் பண்ணணும்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் நம்பர் வித் தயர் பேங்க் அக்கௌண்ட்ஸ் எதில் லிங்க் ஆகிருக்கோ அதுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும். அதை அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்கள் ஆதார் கூட எந்த பேங்க் அக்கௌண்ட்டை சீடிங் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக பெனிஃபிட்ஸும் வந்துடும். இந்த பிஎம் கிசான் திட்டம் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஃபார்மர்ஸ் என்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஆதார் கார்டு, அவங்களுடைய இந்தியன் சிட்டிசன்ஷிப்கான ப்ரூஃபு, அதே மாதிரி லேண்டு ஓனர்ஷிப்கான டாக்குமெண்ட்ஸ் அவங்ககிட்ட இருக்கணும். பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருந்தால் போதுங்க. இந்த ஸ்கீமுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க கரெக்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பணம் இதில் கிடைக்கும். ஃபார்மர்ஸ்க்கு இந்த பிஎம் கிசானில் இந்த கேஒய்சி அப்டேட் பண்ணுறது சம்மந்தமாக ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, இல்லை பிஎம் கிசான் திட்டத்திலேயே சம்மந்தமான டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் 155261 அப்படிங்கிற டால் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணலாம். இல்லை 01124300606 அப்படிங்கிற நம்பருக்கும் அவங்க கான்டாக்ட் பண்ணிக்க முடியுங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் மெயில் அனுப்பியும் இதுக்கான சப்போர்ட் நீங்கள் கேட்டுக்கலாம். ஃபார்மர்ஸ் யாருக்காவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க நியர்பையில் இருக்கிற இசேவை மையங்களுக்கு போய் விசிட் பண்ணிட்டோ, இல்லை ஸ்டேட் சேவா கேந்திராவில் போய்ட்டோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எந்தெந்த மோட்ஸில் அவங்க கேஒய்சி வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார்மர்ஸ் அவங்களுக்கு நியர்பையில் இருக்கிற இசேவை மையங்களில் பயோமெட்ரிக் பேஸ்டு இகேஒய்சி பண்ணலாம், இல்லை ஓடிபி பேஸ்டு பண்ணலாம், இல்லை ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் மூலமாகவும் பண்ணிக்க முடியும். இந்த 3 மெத்தடில் அவங்க கேஒய்சி வெரிஃபை பண்ணலாங்க. அதனால் எல்லா ஃபார்மர்ஸுமே கண்டிப்பாக கேஒய்சி பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு ஒரு சில ஃபார்மர்ஸ் இறந்துருந்தாலுமே இன்னும் அவங்க பேருக்கு பெனிஃபிட்ஸ் போயிட்டு இருக்கிற மாதிரிலாம் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற சிரமங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கும் கரெக்டான ஒரு பெனிஃபிட் கரெக்டான ஒரு ஃபார்மருக்கு போய் சேருவதற்கும் இந்த திட்டத்தில் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கேஒய்சி பண்ணுறதுக்கு ஃபார்மர்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான வெப்சைட் பிஎம் கிசானுடைய அஃபீஷியல் வெப்சைட் தாங்க. அந்த அஃபீஷியல் வெப்சைட்லேயே ஃபார்மர்ஸ் கார்னர் அப்படிங்கிறதுல இகேஒய்சி லிங்க் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதில் உங்களுடைய ஆதார் நம்பர் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அதை கொடுத்த உடனே ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை கொடுத்தீங்கன்னா கேஒய்சி அப்டேட் ஆகிடும். இந்த மெத்தடில் நீங்கள் எல்லாருமே பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் இருக்கிற தகவல்களை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.